வணக்கம். இது உங்கள் கௌதமன். இன்று டீட்டெயில்டு ட்ரைனிங் சீரியஸில் நாம் பார்க்க இருக்கிறது வரைதாள் அளவுகள், டிராயிங் ஷீட் சைஸ் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நம்முடைய டெய்லி லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க பேப்பர் எல்லாமே இந்தியாவில் ISO சைஸஸ் பேப்பர் தான். அவைகளை A4, A3, A2, A1, A0ன்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் B சைஸஸ் பேப்பர் இருக்குது. அவைகள் டிராயிங்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. A4 அப்படின்ற சைஸ் 210 மில்லிமீட்டர் அகலமும் 297 மில்லிமீட்டர் நீளமும் கொண்டது. அதே சமயம் A3 அப்படின்ற பேப்பர் 297 மில்லிமீட்டர் அகலமும் 420 மில்லிமீட்டர் நீளமும் கொண்டது. இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 210 மில்லிமீட்டர் கொண்ட A4 உடைய இரட்டை மடங்கு தான் A3. அந்த 210 மில்லிமீட்டர் அகலமானது 2 மடங்காகி 420 மில்லிமீட்டர் நீளமாக மாறிடுது A3க்கு. அதே சமயம் A4 பேப்பர் சைஸில் இருந்த 297 மில்லிமீட்டர் நீளம் A3 பேப்பருடைய அகலமாக இருக்குது. இது மாதிரி தான் இருமடங்காக மாறிட்டு வரப்போகுது அடுத்தடுத்த சைஸ். A2 சைஸ் 420 மில்லிமீட்டருக்கு 594 மில்லிமீட்டர். அடுத்து A1 அப்படின்ற சைஸு 594 மில்லிமீட்டருக்கு 841. இதில் 420 மில்லிமீட்டர் கொண்ட A2 சைஸுடைய அகலம் 2 மடங்காகி கூடுதலாக 1 mm ஆட் ஆகுது. அடுத்து A0 அப்படின்ற பேப்பர் சைஸு 841 மில்லிமீட்டருக்கு 1189 மில்லிமீட்டர். ஏதாவது பேப்பர் சைஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்தடுத்த பேப்பர் சைஸை உருவாக்கிக்க முடியும். உதாரணத்துக்கு A3 பேப்பர் சைஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 297 மில்லிமீட்டருக்கு 420னா A4 எவ்வளோ அப்படின்னா இந்த நீளத்தை பாதியாக குறைச்சா A4 உடைய அகலம் ஆகிடும். இதோடைய அகலம் அங்கே நீளமாக ஆகிடும். A2 பார்த்திங்கன்னா இதனுடைய நீளத்தை அப்படியே அகலமாக வச்சுக்கிட்டு A3 சைஸுடைய அகலத்தை இருமடங்காக்கி சொல்லிக்கலாம். இது போல தான் ANSI பேப்பர் சைஸும் ஆர்க் பேப்பர் சைஸும் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ANSIயில் நம்ம A4 அப்படின்ற பேப்பர் சைஸை அவங்க A அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம A3 அப்படின்ற பேப்பர் சைஸை அவங்க Bன்னு வச்சுருக்காங்க. இவங்க டெசிக்னேட் பண்ணுறது ABCDE அப்படின்னு பண்ணுறாங்க. அதாவது A4 Aனும் A3 Bனும் A2 Cனும் A1 Dனும் A0 Eனும் வச்சுருக்காங்க. அதோட சைஸஸ் A சைஸ் பேப்பர் 8.5 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு, B சைஸு 11 இன்ச்சுக்கு 17 இன்ச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அகலம் அடுத்த சைஸுக்கு 2 மடங்காகி நீளமாக மாறிடும். நீளம் அடுத்த சைஸுக்கு அகலமாக அதே அளவோட இருக்கும். C சைஸ் 17 இன்ச்சுக்கு 22 இன்ச்சு, D சைஸ் 22 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு, E சைஸ் 34 இன்ச்சுக்கு 44 இன்ச்சு. இது ANSI பேப்பர் சைஸ். இதை தான் ஸ்ட்ரக்சுரல் ஸ்டீல் டீட்டெயிலிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ANSIன்ற பேப்பர் சைஸை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து என்ஜினியரிங் பீப்புளும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுலேயும் ஆர்கிடெக்சரல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த சைஸ் பேப்பர் பத்தலை, இதை விட எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய முறையிலே இது மாற்றி அமைக்கப்பட்ட முறை. ANSIன்றது மாற்றி அமைக்கப்பட்ட முறை. ஆனால் ஆர்க் என்ன பண்ணுறாங்கன்னா தொன்று தொட்டு அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு வராங்களோ அந்த பேப்பர் சைஸை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது முறையே பார்த்தீங்கன்னா ஆர்க் A, ஆர்க் B, ஆர்க் C, ஆர்க் D, ஆர்க் E. அடிஷ்னலாக டிஇக்கும் ஈக்கும் நடுப்புற ஒரு சைஸ் இருக்குது. அது ஆர்க் E1 அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்த ANSI A, ANSI B, ANSI C, ANSI D, ANSI E சைஸஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அங்கே 8.5/11 அதாவது 8.5 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு சொல்லியிருந்தோம். இங்கே 1/2 இன்ச்சு அதிகமாகி 9 இன்ச்சுக்கு அகலமும் 1 இன்ச்சு அதிகமாகி 12 இன்ச்சுக்கு நீளமும் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸை இதிலிருந்தே டெரைவ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ A பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு 12 இன்ச்சு, B 12 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு, C 18 இன்ச்சுக்கு 24 இன்ச்சு, D 24 இன்ச்சுக்கு 36 இன்ச்சு, E 36 இன்ச்சுக்கு 48 இன்ச்சு. இந்த D சைஸுக்கும் E சைஸுக்கும் இடைப்பட்ட சைஸ் ஒன்று இருக்கு. அது 30 இன்ச்சுக்கு 42 இன்ச்சு. இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆர்கிடெக்சரல் டிராயிங் சைஸஸ் இந்த அளவில் தான் இருக்கும். நாம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய ஷீட்டுகளை மட்டும் பயன்படுத்தல, நாம ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர்ஸ்
டிசைனர்ஸ் கொடுக்கக்கூடிய டிராயிங்களையும் பயன்படுத்த போகிறோம். அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய ஃபேப்ரிகேட்டர்ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டேயோ பிரிண்டர் இல்லை, அவங்க வெளியில் பிரிண்டிங் ஷாப்பில் கொடுத்து தான் பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே தான் இந்த சிக்கல் வரும். எது போன்றதுன்னா அங்கே ஆர்கிடெக்சரல் சைஸ் பேப்பரை தான் அந்த பிரிண்டிங் ஷாப்ஸ் பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் பர்டிகுலராக இந்த இ சைஸ் பேப்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டி சைஸ் பேப்பரை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தனித்தனி துண்டு ஷீட்டாக உபயோகப்படுத்தாமல் ஒரு பேலாக தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் நிறைய வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய டிராயிங் சைஸஸ் ஆன்சியாக இருந்தாலும் நீங்கள் ஆர்க் சைஸ்லேயே வந்து பிரிண்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம டிராயிங் போடும்போது லே அவுட் சைஸஸ் எல்லாமே ஆன்சியில் வச்சு பண்ண போகிறோம். ஆனால் பிரிண்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இல்லை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ ஆர்க் சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். அதாவது வேஸ்டேஜ் நம்ம சொல்கிறது குப்பை, அதை குறைக்கிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. அதனால் நம்ம இந்த ஆர்க் சைஸ் பேப்பரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு வேண்டியிருக்கு. இவ்வளோ சைஸஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம உபயோகப்படுத்துகிறோம்னா இல்லை. நம்ம ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங்கில் வந்து ஒரு 3 வித பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ANSI A 8.5/11 அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அவங்க ஒரு நேம் வச்சுருக்காங்க, லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லெட்டர் ஷீட்டில் கொடுங்க அப்படின்னா ஏ சைஸில் கொடுக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பொதுவாக இந்த லெட்டர்ன்ற சைஸஸை அவங்க பில் ஆஃப் மெட்டீரியல் இல்லை மற்ற பிற டாக்குமெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை வந்து லெட்டர் அப்படின்றாங்க. அடுத்து பி சைஸ் பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க, 11/17. இந்த பி சைஸ் பேப்பரை அவங்க ஷாப் கார்டு அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஸ்டீல் பார்ட்டையும் தனித்தனியாக ஒரு ஷீட்டில் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அதை ஷாப்பில், அதாவது ஃபேப்ரிகேஷன் ஷாப்பில் எளிதாக வசதியாக உபயோகப்படுத்த முடியுதுன்றதுனால அதுக்கு பேர் வந்து ஷாப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. சி சைஸ் பொதுவாக அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு அடுத்த சைஸ் டி சைஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எதற்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை ஷாப் கார்டில் அந்த டிராயிங்கை பொருத்த முடியல, அதாவது அகாமடேட் பண்ண முடியல அப்படின்னா, பெரிதாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் டி சைஸில் போட சொல்லுவாங்க. மற்றபடி இந்த டி சைஸ் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எரெக்ஷன் டிராயிங்ஸ், அதாவது ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய அசம்பிளி டிராயிங், மொத்தமாக அந்த பில்டிங்கை அசம்பிள் பண்ண மாதிரி காட்டுறதுக்கு ரொம்ப அகலம் நீளம் அதிகமாக இருக்கும்போது அகாமடேட் பண்ணுறதுக்காக டி சைஸ் யூஸ் பண்ணுறாங்க. இ சைஸை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இ சைஸ்ன்ற பேப்பர் ரொம்ப அகலமாக இருக்கும், 2 கையால் ரொம்ப விரித்து பிடிக்க வேண்டியிருக்கும். அங்கே ஃபீல்டில் அதிகமான காற்று இருக்கும். அது இல்லாமல் பெரிய சைஸ் பேப்பரை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த சைஸ் வேண்டாம், டி சைஸோடு நிறுத்திக்குங்க அப்படின்றதுனால இந்த 3 சைஸ் பேப்பரை தான் பொதுவாக யூஸ் பண்ணுறோம். இதில் லெட்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும், ஷாப் கார்டுன்றது ஞாபகம் வச்சுக்கணும், எரெக்ஷன் டிராயிங் அண்டு அசம்பிளி டிராயிங்காக பண்ணக்கூடிய டி சைஸும் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமாக நம்ம வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பேப்பரை தான் உபயோகப்படுத்தி நம்மளுடைய தேவைகளை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம டிராயிங் போட்டு நம்ம பிரிண்டரில் பிரிண்ட் கொடுத்து எடுத்தோம்னா அது ஒன்று A4 இருக்கும், இல்லை A3 இருக்கும், இல்லை A0 A1 இந்த மாதிரி சைஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம கடைகளில் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன சைஸ் வச்சு டிராயிங் லே அவுட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய சைஸ் வச்சு பண்ணக்கூடாது. அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சு பண்ணக்கூடாது. லே அவுட் பண்ணும்போது எல்லாமே ANSI சைஸை வச்சு தான் லே அவுட் பண்ணி டிராயிங் போட போகிறோம். பிரிண்ட்டு கொடுக்கும்போது ஃபிட்டுன்ற ஆப்ஷனை உபயோகப்படுத்தி நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பேப்பர் சைஸ்க்குள்ளே அதை ஃபிட் பண்ணி பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஒருவேளை கஸ்டமர் கையில் பிரிண்டர் இல்லாமல் அவங்க பிரிண்ட் ஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் ஆர்க் சைஸில் பிரிண்ட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். இவ்வளவுதான் ஷீட் சைஸை பற்றின விவரங்கள். நன்றி.